இப்ப சுஜூதுல துவா கேட்கலாம். இப்ப நம்ம கையை உயர்த்துறது இல்ல. சுஜூதுல இருந்த மாதிரி துவா கேட்போம். அத்தஹியாத்துல கடைசியில துவா கேட்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபல்யஹ்தர் மினல் மஸலத்தி மாஷா, நீங்க விரும்புனதை கேட்டுக்கொள்ளுங்க அத்தஹியாத்துல கடைசியில. அப்ப அங்கேயும் நம்ம கையை உயர்த்துறது இல்ல. ரசூலுல்லாஹ் எங்கெல்லாம் கையை உயர்த்த இல்லையோ அங்க நம்ம கையை உயர்த்த தேவையில்லை. இப்ப சுஜூதுல அதே மாதிரி அத்தஹியாத்துல கடைசியில ரசூலுல்லாஹ் மலை தேடி துவா கேட்டா மிம்பர்ல கையை உயர்த்தினாங்க. அது இல்லாம சும்மா கூட்டு துவா மிம்பர்ல இருந்து கேட்டதா ஹதீஸ்ல இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கையை உயர்த்த இல்லையோ அங்க உயர்த்தவில்லை. ஆனா பொதுவாக நாங்க துவா கேட்கிற நேரம் கையை உயர்த்துவது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு ஒழுங்கு என்பதை ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது துவாவின் பொழுது கையை உயர்த்துதல் என்ற அந்த கருத்து முத்தவாத்திரான ஹதீஸ்கள், அதாவது முத்தவாத்திர் மானவின்னு சொல்லுவாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் பல சந்தர்ப்பங்களில் கையை உயர்த்தி 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 துவா கேட்டது பல சந்தர்ப்பங்கள்ல நிகழ்ந்திருக்கிறது. எனவே கையை உயர்த்தி துவா கேட்பது என்பது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு அதப். இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தி துவா கேட்டிருக்கிறாங்க. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, கையை உயர்த்த இல்ல ரசூலுல்லாஹ்னா நம்ம அந்த இடத்துல கை உயர்த்தல. சுஜூது யாரும் கை உயர்த்துறது இல்ல, அத்தஹியாத் யாரும் கை உயர்த்துறது இல்ல, நாங்க மிம்பர்ல இருந்துட்டு யாருமே கூட்டா துவா கேட்கறது இல்ல. ரசூலுல்லாஹ் மலை தேடி துவா கேட்டிருக்கிறாங்க, அது வேற விஷயம். அது மாதிரி கையில இப்படி ஒரு வேளை காட்டி துவா கேட்டிருக்கிறாங்க, அது அந்த சந்தர்ப்பங்களில் உள்ளது. பொதுவாக நாங்க துவா கேட்கிறது என்பது நாம் தெளிவாக விளக்கணும். கையை உயர்த்தி துவா கேட்பது சிறந்தது. இப்ப கையை உயர்த்துவதில் சும்மா துவா கேட்கும் பொழுது நாங்க கையை உயர்த்துறது என்று சொன்னால், அல்லாமா பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிற பொழுது ஹதீஸ்கள் நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்குது. அவங்க சொல்ற பொழுது துவா கேட்கிற பொழுது எப்படி கேட்கணும்னா, நாங்க இந்த ஒருவர்கிட்ட கேட்கிறத போல அல்லாஹ் இடத்துல நாங்க ஒரு தேவையை கேட்கிற மாதிரி இப்படி ரொம்ப இப்படி உயர்த்தி இப்படி விரிச்சு இப்படின்னு இல்லாம நாங்க இப்படி எல்லா இடத்துல இப்படி ஒரு தேவையை கேட்கிற மாதிரி துவா. இன்னொரு ரிவாயத்துல இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதாவது கையை பிரிச்சல்ல. இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி சொல்லும் பொழுது இந்த கையை பிரிச்சு வைக்கிறதுக்கு எந்த அஸ்லையும் நான் அடிப்படையும் பார்க்கவில்லை, இந்த கையை சேர்த்து வைக்கணும்னு சொல்றாங்க. அப்படியே முகத்துக்கு, அதாவது முகத்தை மறைச்சல்ல, இந்த மாதிரி வச்சுக்கொள்ளலாம் அல்லது இப்படி கேட்கிற மாதிரி வச்சுக்கொள்ளலாம். இப்படி கேட்கிற மாதிரி அல்லது இப்படி வச்சுக்கொள்ளலாம். இந்த மாதிரி ரெண்டு மாதிரி வருது. அப்படியே பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி இந்த மாதிரி அவனோட நீங்க வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க துவா ஹதீஸ்ல வச்சுதான். அது மாதிரி இந்த மாதிரி துவா வச்சு கையை வச்சு கேட்கலாம். இதுல இந்த இப்படியான இப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனா இதை நான் சொன்ன ரெண்டு விதமான முறை, அது ஒவ்வொரு மனிதனும் அவருக்கு ஏற்ற மாதிரி. அதுல அல்-அம்ரு ஃபீ வாசி பல ஹதீஸ் அறிஞர்கள் சொல்லும் பொழுது நீங்க விரும்புற மாதிரி கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் ஒழுங்கு நீங்க இப்படி ஒருவர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறீங்க, அல்லாஹ் தந்துருன்னு சொல்லி எல்லா இடத்துல கெஞ்சி கேட்கறீங்க, இந்த மாதிரி கையை வச்சு கேட்கிறதுதான் சிறந்த முறை என்பதாக அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப கையை உயர்த்தி நாங்க துவா கேட்கணும். உதாரணமாக இப்ப நாங்க துவா கேட்பதாக இருந்தா ஒரு சுன்னத் தொழுவோம். சுன்னத் தொழுவிட்டு நாங்க தொழுகையில துவா கேட்கலாம், சுஜூதுல அத்தஹியாத் துவா கேட்கலாம், அதுக்கப்புறம் தொழுகை முடிஞ்சு துவா கேட்கலாம். அல்லது நீங்க வாரீங்க, பள்ளிக்கு வாரீங்க, வந்து 2 ரக்காத் தொழுவீங்க, குர்ஆன் ஓதுறீங்க, அதுக்கப்புறம் துவா கேட்கறீங்க, இப்ப கையை வைத்து துவா கேட்கலாம். அப்ப எந்த சந்தர்ப்பத்துல நீங்க பொதுவாக கையை உயர்த்தி துவா கேட்கணுமோ அந்த சந்தர்ப்பத்துல தாராளமா